ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான சூப்பரான ஒரு கவர்மெண்ட் பர்மனெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்புக்குண்டான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான முழுமையான தகவலை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பல மாதங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அருமையான வேலைவாய்ப்பு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th 12th எனி டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் இப்படி யாராக இருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். ஆல்ரெடி எப்பயும் போகிற மாதிரி நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்கள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்கள ஜாப் கெட் பண்ணிக்கலாம் நேரடியாகவே. ஸோ எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் ஃபியர் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ ஜாப்பை சூப்பராக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வயது வரும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற அனைவருமே வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் தகுதியும் விருப்பம் இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 18,000 உங்களுக்கு தராங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை தரதா வந்துட்டு இவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தாச்சு. இப்போ எப்படி ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வேலைவாய்ப்பு துறை மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, காவல்துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி அனைத்து விதமான துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ நம்ம உடனே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இது தெரியாதவங்க யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக கஷ்டப்படாமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அதுக்கு தனியாக வந்துட்டு டவுன்லோட் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ணுற ஃபார்மோட இதுவுமே பிடிஎஃபாக வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், எப்படி இது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இங்கே ஒட்டிட்டு உங்கள் சைன் போட்டுக்கோங்க மேலே. அப்போ தான் வந்துட்டு செல்லுபடியாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் வந்துட்டு உங்கள் நேம் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு 3வது காலமில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ஆதார் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் வந்துட்டு 1/10/2024 வந்துட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஏஜோ அதை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் உங்களோட சொந்த மாவட்டம் என்னவோ அதை டிஸ்ட்ரிக் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரேஜ் ஆனவங்களா இல்லை விடோவா இல்லை அன்மேரிடா இல்லை வந்துட்டு கணவனால் கைவிட்டப்பட அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் என்னென்ன நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை வந்து டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரல கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th 12th ஆர் +2 எதுவாக படிச்சிருந்தீங்கனாலும் அதோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரூஃபையும் நீங்கள் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட் வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதாவது டைப்பிங்கில் கம்ப்யூட்டர்ஸை ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் கம்யூனிட்டி என்னவோ ஜாதி என்னவோ அதை இங்கே SCR BC ஆர் SC ST கேட்டகரி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா OBC இதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அந்த கேட்டகரி இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரூஃபையும் நீங்கள் வைக்கணும், ஜாதி சான்றிதழ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் வைக்கணும். ஸோ எப்போருந்து எப்போ வரையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒன்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி செல் பட்டஸு சைன் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணாமல் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கீழே எல்லாம் வச்சுட்டு சைன் ஆஃப் த அப்ளிகேண்ட் விண்ணப்பத்தாரன் கையொப்பம் நீங்கள் வந்துட்டு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட சைன் வந்துட்டு இங்கே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அப்ளை பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷன் தகவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அந்த துறையிலேருந்து தான் வந்து வேலைவாய்ப்புக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம கீழே வந்துட்டு என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாருங்கள், வழக்கு பணியாளர். இவங்களுக்கு வந்துட்டு கேஷ் ஒர்க்கர், பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 18,000 தராங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்னென்னா, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும், முதுகலை, அதுவும் சமூக பணியை எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு இதர தகுதிகள்னு பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்துட்டு இருந்திருக்கணும். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாதுகாவலர், செக்யூரிட்டி. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா 21 வயது முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 12,000 தராங்க. என்ன கல்வி தகுதி அப்படின்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்குமே நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல 1 இயர் வந்துட்டு நீங்கள் செக்யூரிட்டியாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இவங்க கேட்குறாங்க. ஸோ இது இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒன்லி இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆகிறவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஜாபை கெட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு இன்டர்வியூக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15 அக்டோபர் 2024. இதுதான் கடைசி டேட்டு. இதுக்கப்புறம் வர எந்த ஃபார்மையும் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ போஸ்ட்லேயோ நேர்லேயே போய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி இதெல்லாம் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும். அட்ரஸ் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் ஒர்க் ஆஃபீஸ், நாகப்பட்டினம் 611-001. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான அப்டேட் இது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது போல் நல்ல பயனுள்ள தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.